கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு வாழ்கிற சுவிசேஷ ஊழியத்தின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் உங்களோடு சில வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க தந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக யாவரும் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறுவதை காத்திருப்பேன், காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறுவதை காத்திருப்பேன். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார், குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். அனைத்தையும் இழந்தாலும், உறவுகள் பிரிந்தாலும், அனைத்தையும் இழந்தாலும், உறவுகள் பிரிந்தாலும், அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்க செய்வார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்க செய்வார். காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். விடுதலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன், விடியலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். பலப்படுவேன், எழும்பிடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். பலப்படுவேன், எழும்பிடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். நன்றி ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த டிவி மூலம் ஏசப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் தருகிறேன் ஏசப்பா.
ஒரு ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த வார்த்தையை கேட்டு ஏசப்பா உங்களுக்கு ஏசப்பா பிரோஜனம் உள்ள வார்த்தையை அமைய கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னுடைய கருத்தில் தருகிறேன் ஏசப்பா. ஏசப்பா கேட்கிற ஒவ்வொரு ஏசப்பா உம்முடைய சத்தத்தை கேட்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. என்னுடைய சுயம் வெளிப்படாதபடி ஏசப்பா உங்க வார்த்தை வெளிப்பட நீங்களே கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. உம்முடைய கரம் கூட இருக்க கிருபை செய்யுங்க. குற்றம் குறைகளை எல்லாம் நீங்க தாழ்த்து வறுமையாக்கணும். பிரேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் தப்பனே. அல்லேலூயா. நான் ரெவரண்ட் பாஸ்டர் சீஜான் சுபர் சிங் அவர்களோட பொண்ணு கிரெட்ரின் ஜெயம் லிஜோனா செகண்ட் இயர் பிபிஏ எல்எல்பி படிச்சுட்டு இருக்கேன். நாங்கள் மேண்டால கிராமத்தில் குடும்பத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். எவ்வளோ போராட்டங்கள் மத்தியிலும் கர்த்தருடைய ஊழியத்தை நின்று செய்ய கர்த்தர் கிருபை கொண்டிருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை காத்திருப்பு. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எவ்வாறு காத்திருக்கணும், காத்திருக்கிறதன் மூலம் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகள், காத்திருப்பதன் மூலம் நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கிறது என்று பார்ப்போம். காத்திருக்கிறது நம்ம உலக பிரகாரமான அநேக காரியங்களுக்காக காத்திருப்போம். அந்த காத்திருப்பு சோர்வாதான் இருக்கும். ஆனால் நம்ம கர்த்தருக்காக அது நமக்கு பலனையும் ஆசீர்வாதத்தையும் பொறுமையும் தர இருக்கு. காத்திருப்பது நம்ம விசுவாசத்தை அதிகரிக்கிற ஒன்றாக காணப்படுகிறது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் காத்திருப்பது நமக்கு ஒரு புது பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கிறோம். கர்த்தரிடத்துல பொறுமையோட காத்திருக்கும் போது அந்த கழுகை பார்த்தோம்னா, கழுகு அதோட 40வது வயசுல அது என்ன பண்ணுனானா, அதோட இறகையெல்லாம் அதாவே உதிர்த்து போட்டு அதோட பீக்ஸை அது பாறையில குத்தி உடைக்கும். அதோட நகம் எல்லாமே ரொம்ப நீளமா வளரும். அதையும் அது என்ன செய்யுமா, உடைச்சி 3 மாசம் அது காத்திருக்குமா. எதுக்காகனா, அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு ஒரு புதிய பலன் அடையும். அதான் இந்த வசனத்துல சொல்லியிருக்கு, புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அது ஒரு புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர பறக்க அது என்ன செய்யுமானா, 3 மாசம் அது காத்திருக்குது. சும்மா காத்திருக்கல. அது எப்படி இருக்குதாமா, அவ்வளோ வேதனைகளையும் அவ்வளோ கஷ்டங்களையும் அது தாங்கி கொண்டு, அதோட இப்போ நமக்கு ஒரு சின்ன அடிப்பட்டாலும் எவ்வளோ வலிக்கும். அதுவும் நகத்துலாம் அடிபடும் போது அப்படி வலிக்கும். ஆனால் அந்த கழுகு என்ன பண்ணுதானா, அதோட நகத்தை அதுவாகவே உடச்சி அது என்ன பண்ணுதான், காத்திருக்குது 3 மாசம் அளவுக்கு. அது அவ்வளோ வலியை தாங்கி காத்திருக்கும் போது அதுக்கப்புறம் தான் அதுக்கு புது பலன் கிடைக்கும். அந்த 3 மாசம் காத்திருக்கு அப்புறம் தான் புது பலன் கிடைக்குது. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம காத்திருக்கிறோம்னு சொல்லிட்டு கடவுள் தர கஷ்டத்தை நம்ம முறுமுறுப்போது இருந்தோம்னா அதுக்காக காத்திருப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். அந்த கழுகு என்ன பண்ணுது, அது காத்திருக்குது. அதுக்கு செட்டைகளை எடுத்து அது உயர எறும்பணும்னா அது காத்திருக்க வேண்டும். அதே போலதான் நம்மளும் கர்த்தரிடத்துல ஒரு ஆசீர்வாதமா இருக்கலாம். காத்திருக்க கர்த்தர் வைக்கிறாருன்னா ஏதோ ஒன்று பெஸ்டா தரக்குதான் கடவுள் நம்மளை காத்திருக்க வைக்கிறாரு. இப்போ ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உடனே கிடைச்சா அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். அதே இது நம்ம காத்திருந்தோம்னா கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தர லேட் பண்றாருன்னா அவர் பெட்டரா தர யோசிக்கிறாருன்னு அர்த்தம். அதான் இந்த வசனத்திலேயே சொல்லியிருக்காங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். காத்திருந்து நம்ம புதுபலன் அடைஞ்சிட்டோம். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம காத்திருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கோம். அந்த ஆசீர்வாதம் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் அது நம்ம கையை விட்டு போகாது. நம்ம பைபிள்ல பார்க்கும்போது தாவீது ராஜா சின்ன வயசுலயே அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்க. ஆனா அவர் ராஜாவானது அவர் ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டு ரொம்ப அடிகள் பட்டு ரொம்ப நெருக்கத்தின் மத்தியில தான் அவர் ராஜாவாவார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு ராஜாவாகிறதற்கும் ஒரு அபிஷேகம் பண்ண நாளுக்கு இடையில அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, கர்த்தரை பாடி துதிச்சு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டுதான் இருந்தார். அவர் சும்மா இருக்கல, கர்த்தருடைய நாமத்தை பாடி எவ்வளோ சங்கீதங்கள் எழுதியிருக்காரு. அவர் ராஜாவா ஆகுறதுக்கு முன்னாடி வெறுமையா இல்லாம அவரோட காத்திருப்பு நீண்டதா இருந்தாலும் அந்த காத்திருப்பு அவருக்கு ஒரு பயனுள்ளதா இருந்திருக்கு. அவர் கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சிருக்காரு, கர்த்தருடைய பாடல்களை பாடி இருக்காரு. அல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க லேட் ஆகுனாலும், ஒரு வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்க லேட் ஆகும். அது எதனாலே நம்ம பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று பெஸ்டா தர இருக்காரு. அதனாலதான் இவ்வளோ டிலே ஆகுது, இவ்வளோ லேட் ஆகுது. இப்போ ஆசீர்வாதங்கள் சீக்கிரம் கிடைச்சிட்டுனா எல்லாருமே மறந்துடுவாங்க ஏசப்பா. இதே இது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா
நமக்கு என்ன தோணும், ஏசப்பா தாரது பெஸ்டா இருக்கும், அவருக்காக காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும். நம்ம காத்திருக்கிறது மூலம் விசுவாசத்தின் அளவு வந்து பெருகுது. காத்திருக்கிறது மூலம் ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது. அல்லேலூயா. அடுத்து பார்க்கும்போது காத்திருப்பது பொறுமையையும் விசுவாசத்தையும் வளர்க்கிறது. காத்திருக்கிறதன் மூலம் ஒரு பொறுமை, விசுவாசம். நம்ம காத்திருக்கும் போது நம்ம விசுவாசத்தின் அளவு வந்து அதிகமாகும். நம்ம எவ்வளோ கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறோமோ, அவருடைய ஆசீர்வாதத்துக்காக எவ்வளோ நம்ம காத்திருக்கிறோமோ, நம்ம விசுவாசத்தின் அளவும் அதிகமாகும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3-4 பார்க்கும்போது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவது. இந்த 3ஆவது பார்க்கும்போது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று. விசுவாசத்தின் பரீட்சை என்பதுதான் இது காத்திருக்கிறது. ஒரு பலவீனத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும்னா நம்ம காத்திருக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல நம்ம தாழ்த்தணும். கர்த்தருடைய சமூகத்துல நம்ம தாழ்த்த தான் நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். பொறுமையாக கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது, அதான் நம்ம கழுகு வந்து பொறுமையா இருந்துச்சு, அது காத்திருந்துச்சு 2 மாசம். அது எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம், அது எவ்வளவோ வலி வேதனை அனுபவிச்சிருக்கோம். அதுக்கு வந்து ஒரு பெட்டரான இது கிடைக்கணும்னா அது என்ன செய்யணும், காத்திருக்கணும். அதான் இதுல சொல்லிக்காங்க, உங்க விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். விசுவாசத்தின் பரீட்சை என்னன்னா, இப்போ வந்து நமக்கு ஒரு பலவீனங்கள் ஏதோ வருது, அந்த நேரம் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா விசுவாசத்தை இழந்தவர்களா காணப்படும். என்ன, நான் இவ்வளோ நாள் ப்ரேயர் பண்றேன், சர்ச்சுக்கு போறேன், எனக்கு ஏன் இந்த வியாதியிலேருந்து விடுதலை யோசிக்கும் போது அது வந்து நமக்கு ஒரு பரீட்சை. அந்த வியாதியிலேயே நம்ம கர்த்தரை தேடும் போது, கர்த்தரத்துல உண்மையா இருக்கும்போது, எந்த பலவீனங்களா இருந்தாலும் எந்த போராட்டங்களா இருந்தாலும் கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. 4ஆவது பார்க்கும்போது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களா இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவது. நம்முடைய ஆசீர்வாதம் வர தாமதிக்குன்னா அந்த தாமதம் வந்து என்னைக்குமே வீணா போகாது. காத்திருக்கிறத வந்து நம்ம தாமதம் நினைச்சோம்னா அது நம்ம தப்பு. ஏன்னா அந்த தாமதத்துலதான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கு. அந்த கழுகு வந்து 3 மாசம் தாமதமா இருந்தனாலதான் அந்த கழுகு வந்து செட்டைகளை அடிச்சு உயர எழும்ப அது 3 மாசம் காத்திருந்த. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில அந்த காத்திருப்பது வந்து நம்ம தாமதம் நினைச்சு நம்ம அதை அற்பமா எண்ணணும்னா நமக்கு அந்த ஆசீர்வாதம் வந்து பூர்ணமா கிடைக்காது. தாமதம் வந்து வீண் போகாது. எப்பவுமே நம்ம கர்த்தருக்காக காத்திருப்பது, கர்த்தரிடத்துல காத்திருந்து ஒரு விஷயத்தை கேட்கறது வந்து என்னைக்குமே வீணா போக. கர்த்தரிடத்துல ஒரு விண்ணப்பத்தை நம்ம வச்சோம்னா 1 வருஷம் இல்லைன்னா 10 வருஷம் கழிச்சு அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் தருவார். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்க்கும்போது, ஆபிரகாமுக்கு ஏசப்பா வாக்குத்தத்தம் பண்ணுவாரு, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு. ஆனா அந்த வாக்குத்தத்தை ஏசப்பா தரிசனம் கொடுத்து 25 வருஷம் கழிச்சுதான் ஈசாக்கு கிடைப்பாங்க. அப்போ வந்து அந்த ஆபிரகாமுக்கு ஏசப்பா யாருன்னே தெரியாது. அந்த காலத்துல என்னாலுமே ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிச்சு ஏசப்பா சொன்ன வார்த்தையை கேட்டு நடப்பார். அதனாலதான் ஏசப்பா வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம விசுவாசத்தின் தகப்பன் சொல்றோம். எதனால அவர் வந்து கர்த்தரிடத்துல அவ்வளவு விசுவாசமா இருந்தார். ஏசப்பா அவர் முன்ன பின்ன பார்த்திருக்கவே மாட்டாரு. ஆனாலுமே ஏசப்பா சொன்ன வார்த்தையை அவர் விசுவாசிச்சு அவர் சொன்ன இடத்துக்கெல்லாம் போனனாலதான் கர்த்தர் வந்து அவரை ஆசீர்வதிச்சாரு. இன்னைக்கு நம்ம அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம், விசுவாசத்தின் தகப்பன். அவர் அந்த விசுவாசத்தின் தகப்பன் பேர் கிடைக்கிறதற்கு முன்னாடி அவர் எவ்வளவு தாமதம், எவ்வளவு அவருக்கு காத்திருப்பு, அந்த காத்திருப்புக்கு பிறகுதான் அவருக்கு விசுவாசத்தின் தந்தை என்று பெயர் கிடைச்சது. அல்லேலூயா. அடுத்து பார்க்கும்போது, காத்திருப்பது தேவனின் சரியான காலத்தை வெளிப்படுத்துகிறது. காத்திருப்பது வந்து ஒரு ஆசீர்வாதத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம். அந்த காத்திருப்பு வந்து ஏன் நமக்கு சீக்கிரம் நிறைவேறல. ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இப்ப வேணும்னா ஏசப்பாக்கு தெரியும் இந்த ஆசீர்வாதம் இப்ப நமக்கு தந்தா அது நல்லா இருக்காது. இப்போ வந்து நார்மலா ஒரு பேரண்ட்ஸ் எடுக்கும்போது ஒரு பிள்ளை வந்து ஒரு திங்ஸ் வாங்கி கேட்கிறா, ஒரு எல்கேஜி படிக்கிற பிள்ளை ஃபோன் வாங்கி கேட்டா அம்மா வாங்கி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு இந்த வயசுல வந்து அந்த ஃபோன் தேவையில்லை. அதே போலதான் கடவுளும் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு எப்ப தேவைன்னு அவருக்கு தெரியும். அதுக்காக தான் அவர் காத்திருக்க வைக்கிறார். அந்த காத்திருப்புலையும் நம்ம அவரிடத்துல அவருடைய நாமத்தை நம்ம துதிக்கும் போது எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நான் அவருக்காக வாழுவேன், அவருடைய நாமத்தை துதிப்பேன் நம்ம இருக்கும்போது எவ்வளோ நாள் நீடிப்பா இருந்தாலுமே, எவ்வளோ நாள் காத்திருப்பா இருந்தாலுமே அவர் வந்து சரியான நேரத்துல ஆசீர்வாதத்தை தர வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது பார்ப்போம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியா. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பார்.
என்னுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கும்போது நான் வந்து 10th வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில். அப்போ வந்து நாங்கள் வந்து ஃபீஸ் பேலன்ஸ் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் வந்து நான் 12th முடித்து காலேஜ் வந்ததுக்கப்புறம் காலேஜில் வந்து ஒரு நாள் ஃபீஸ் கட்டாமல் இருந்தாலும் பெனால்ட்டி போட்டுருவாங்க. ஆனால் இங்கே காலேஜ் வந்த அப்புறம் கத்துற இடத்துல காத்திருந்தனால கத்தர் வந்து அதின் காலத்தில் ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், ஃபீஸ் கட்டுறதா இருக்கும், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், அதின் காலத்தில் கரெக்டாக நேர்த்தியாக செய்து முடிப்பார். நாங்கள் வந்து அம்மாட்ட கேட்போம், அம்மா ஃபீஸ் கட்டணுமே அப்படின்னு. அம்மா ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பொறுமையாக இருங்க மக்களே, ஏசப்பா செய்வாங்க, ப்ரேயர் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்பாங்க. அப்போ நம்ம கத்துற இடத்துல காத்திருக்கும் போது அதின் காலத்தில் நமக்கு எப்போ என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். ஒரு ஆசீர்வாதம் வந்து நமக்கு வந்து எப்போ தந்தா நல்லா இருக்கும்னு ஏசப்பாவுக்கு தெரியும். அந்த நேரம் கரெக்டாக நமக்கு தர்றார். அதான் இந்த வசனத்திலையும் சொல்லியிருக்காங்க, அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஒவ்வொரு விஷயமே அப்படிதான். நம்ம வந்து கத்தடத்துல காத்திருக்கும் போது நேர்த்தியாய் செய்து முடிவார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது லாசர் வந்து மரித்து போவாரு. அவருடைய சகோதரிகள் வந்து ஏசப்பாட்ட சொல்லுவாங்க, நீங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே அப்படி. அப்போ வந்து ஏசப்பா அந்த நேரத்துல ஏசப்பா சொல்லுவாரு, கர்த்தருடைய நாமம் மகிமை கெஞ்சு, நான் இதே இது அந்த நேரம் இருந்திருந்தா அவன் உயிர் போயிருக்காது, ஆனா மற்ற ஜனங்கள் வந்து என்னை அறிந்திருக்க மாட்டாங்க. இதே இது அவன் இறந்ததுக்கு அப்புறம் ஏசப்பா வந்து அவனை 3ஆம் நாள் உயிரோட எழுப்பினால ஏசப்பாவுடைய இதை பார்த்து நிறைய பேர் மனம் திரும்பினாங்க. நிறைய பேர் வந்து ஏசப்பாக்கு பின் செஞ்சாங்க. அதான் சொல்லியிருக்காங்க, அதின் காலத்துல அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு என்ன வேணும், ஒரு ஆசீர்வாதங்கள் எப்போ தரணும் எப்போ தரக்கூடாதுன்னு ஏசப்பாக்கு தெரியும். நம்ம உலக பிரகாரமான அம்மா அப்பாவே ஒரு பிள்ளைக்கு வந்து எந்த திங்ஸ் எப்போ வாங்கி கொடுக்கணும், எது எப்போ செய்யணும்னு அவங்க அம்மாவுக்கு தெரியும். அப்போ நம்மளை உலகத்தையே படைச்ச ஏசப்பாக்கு தெரியாத என்ன? நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா அவரிடத்துல காத்திருக்கணும், பொறுமையா இடத்துல காத்திருக்கும் போது கத்தராத தலை வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. காலத்தை பற்றி பார்க்கும்போது இப்போ வந்து கடிகாரத்தை எடுத்தோம்னா அந்த கடிகாரம் என்ன பண்ணுன்னா ஓடிட்டே இருக்கும், ஆனால் கட்டை தீந்தா ஸ்டாப் ஆயிரும். ஆனால் கடவுள் அப்படி கிடையாது. கடவுளோட காலம் என்னன்னா எப்பவுமே இருக்கும். அவரோட காலத்துக்கு வந்து முடிவே கிடையாது. எந்த காலத்தில் எப்போ பண்ணாலும் கரெக்டாக ஒரு இது வச்சுருப்பாங்க. ஆனால் கடிகாரத்தை பார்க்கும்போது அது வந்து கட்டை தீர்ந்தால் அதை நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனால் ஏசப்பா அப்படி கிடையாது. நம்ம காத்திருக்க வச்சு அந்த அதின் காலத்தில் அவர் என்ன செய்வார்னா நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அவருக்கு தெரியும், என் பிள்ளைக்கு இது இப்போ செஞ்சால் நல்லா இருக்கும், என் பிள்ளை இப்போ இது பண்ணால் அவளுக்கு நல்லா இருக்கும், என் பிள்ளை இப்போ இது பண்ணால் அவன் நல்லா இருப்பான். அந்த மாதிரி அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் சில ஆசீர்வாதங்கள் வந்து தடை பண்ணி வச்சிருக்காரு. இப்போ வந்து எனக்கு இப்போ ஒரு ஆசீர்வாதம் தேவைன்னா எனக்கு ஒருவேளை அது கிடைக்காம இருக்கலாம். அப்போ நான் மன உடைஞ்சு போகாம ஏசப்பாவோட காலத்திற்கு அவர் தார நேரத்துக்கு வந்து நான் காத்திருக்கும் போது அவர் நினைக்கிறத அதிகமாக தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து பார்க்கும்போது காத்திருப்பது பெரிய ஆசீர்வாதத்தை தயார் செய்கிறது. ஆபகுக் 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்காய் காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. குறித்த காலத்திலே தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, நிச்சயம் வரும். இப்போ வந்து இந்த வசனத்துல பார்க்கும்போது தரிசனம், கர்த்தர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரிசனம் வச்சிருப்பாரு. அந்த தரிசனம் வந்து கண்டிப்பா நிறைவேறும், எவ்வளோ வருஷம் ஆனாலும். ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு தரிசனம் ஏசப்பா வச்சிருக்காருன்னா அது நிறைவேறத்துக்கு அவங்க வந்து எவ்வளோதான் தப்பான வழியில போனாலுமே ஏசப்பா கூட்டிட்டு வருவார். நீ எனக்குரியவன், நீ அங்கே போகக்கூடாது, நீ என்னுடைய ஊழியத்தை செய்யணும். எவ்வளோதான் அவங்க வேலை செஞ்சாலுமே அந்த வேலையில் லாஸ் வரும். ஏன்னா அவங்க வந்து ஏசப்பாவோட பிள்ளை, அவங்க ஏசப்பாக்க ஊழியம் செய்ய வேண்டியவங்க. அதனால வந்து கடவுள் வந்து ஒருத்தர் மேலே ஒரு தரிசனத்தை வச்சான்னா கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே ஒரு தரிசனத்தை ஒருத்தர் மேலே வச்சான்னா அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையிலையும் அப்படிதான். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா வந்து ஊழியத்துக்கு வந்ததுலேருந்தே ரொம்ப கஷ்டம். ஃபேமிலியில் எங்களுக்கு வந்து குடிக்க பால் இருக்காது, மேல் தைக்க சோப்பு இருக்காது. அம்மா சொல்லுவாங்க, மக்களே இது கை சோப்பு, இன்னைக்கு கை சோப்பு போடுங்க அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் இருக்காது. அம்மா சொல்லும், ப்ரேயர் பண்ணுங்க மக்களே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. நாங்கள் சின்ன வயசுலேயே அப்படி இருந்தோம். அதுக்கப்புறம் நாள் போக போக ஏசப்பா எங்களை ஆசீர்வதிச்சாரு. அந்த காத்திருப்பு வெறுமையாக போகலை. இன்னைக்கு பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே ஏசப்பா எங்களை ஆசீர்வச்சிருக்கா, எந்த குறையுமே இல்லை. இப்போ நாங்கள் தேவைக்கும் அதிகமாக ஏசப்பா தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அதே போல தான் ஊழியம் வந்து தொடங்கிறதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு வந்து தரிசனம், ஊழியம் பண்ணணும், ஊழியம் செய்யணும் அப்படின்னு அவங்க காத்திருந்தாங்க. அவங்க காத்திருந்ததுனால தான் ஏசப்பா இந்த பெரிய சபையை கொடுத்துருக்காரு.
அவங்க அந்த நேரம் எனக்கு கஷ்டமா இருக்கு, ஊழியம் வேண்டாம், என் பிள்ளைங்களை பார்க்கணும்னு நினைச்சு வேலைக்கு போயிருந்தாங்கன்னா இந்த அளவு சபை கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரில. அந்த நேரம் ஏசப்பா இடத்துல காத்திருந்து எத்தனையோ பேர் அவமதிச்சாங்க, எத்தனையோ பேர் நிந்திச்சாங்க. அதுலயும் பொறுமையோட கத்தருக்காக நான் ஊழியம் செய்வேன், கத்தருடைய ஊழியத்தை செய்வேன் அவங்க விசுவாசமாக காத்திருந்தனாலதான் ஏசப்பா இந்த ஒரு பெரிய சபையை கொடுத்துருக்காது. அது மட்டும் இல்லாம அப்பாவுக்கு சாட்சி கேட்டிருக்கேன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஊழியத்துக்கு வந்து மெசேஜ் கேட்க போவாங்க, மெசேஜ் கொடுக்க போவாங்க. அந்த மெசேஜ் கொடுக்க போகும்போது எல்லாருமே வந்து எங்க அப்பாக்கு யாருமே இடம் கொடுக்கல மெசேஜ் பண்ண. ஒவ்வொரு சர்ச்சா போய் கேட்பாங்க, மெசேஜ் கொடுக்க கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. அன்னைக்கு அவங்கள எல்லாரும் நிராகரித்தாங்க. இன்னைக்கு வந்து இந்த சபையின் மூலம் அவங்க மூலம் வந்து நூற்றுக்கணக்கான பிரசங்கியார வந்து எழுப்ப கத்தர் கிருபை செஞ்சிருக்கார். அன்னைக்கு காத்திருந்தனால, அன்னைக்கு பொறுமையா இருந்தனாலதான் இன்னைக்கு கத்தர் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் மூலம் எப்படியும் ஒரு 25 பாஸ்டராச்சும் ஆர்டினேஷன் பெற கத்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அதான் இந்த வசனத்திலேயே சொல்லியிருக்கு, குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்காய் காத்திரும். அவர் கொடுத்த தரிசனம் வந்து நிறைவேறக்கு தாமதம் ஆகும் தான், இல்லைன்னெல்லாம் இல்லை, தாமதமாகும், பொறுமையா காத்திரு, அவர் தந்த தரிசனம் வந்து நிறைவேறும். அதே போலதான் நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது யோசேப்புக்கு வந்து கர்த்தர் தரிசனம் கொடுப்பாரு. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் வந்து அவர் யோசேப்பை வணங்குற மாதிரி. யோசேப்பு வந்து அந்த தரிசனத்தை பார்த்துட்டு எல்லார்கிட்டையுமே சொன்னான். ஆனா எல்லாருமே அவனை ஏளனமா தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சகோதரர்கள் வந்து குழியில தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து சிறைச்சாலையா வந்துருவாரு. அப்போ அவருக்கு தெரியும் கர்த்தர் வந்து தரிசனம் கொடுத்துருக்காரு, அது கண்டிப்பா நிறைவேறும், நிச்சயமா ஒரு நாள் நடக்கும். அவர் விசுவாசத்தோட இருந்தாரு. அதனால கர்த்தர் வந்து எகிப்து தேசத்துக்கே ஒரு அதிகாரியா மாத்தினார். அவரோட சொப்பனமும் அதுல நிறைவேறும். அவரோட சகோதரர்கள் வந்து தலைவணங்கத்தக்க கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கார். எவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலும், எவ்வளவு ஆசீர்வாதத்திற்கு எவ்வளோ போராட்டங்கள் மத்தியிலும், எவ்வளவு அவமானத்தின் மத்தியிலும் அவர் வந்து வீண் பழியெல்லாம் ஏத்திருக்காரு. யோசேப்பு வீண் பழியெல்லாம் ஏத்து சிறைச்சாலையெல்லாம் போய் அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து அந்த உயர்ந்த பதவியே கிடைக்கும். இப்போ வந்து கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறணும்னா நம்ம எதுக்குமே தயாரா இருக்கணும். ஒருத்தவங்க வந்து தப்பா பேசிட்டாங்களா, அவங்க என்ன தப்பா பேசிட்டாங்க, நம்ம மனம் உடைஞ்சு போகக்கூடாது. கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு, எப்படியாச்சும் இதை நிறைவேற்றுவார், நான் ஏசப்பா பிள்ளை, அவரோட பிள்ளை, அவருக்காக நான் வாழ்வேன். நம்ம ஒரு மனதோடு இருக்கும்போது எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் அதுல தாங்கத்தக்க கிருபையை நமக்கு கர்த்தர் தருவார். அல்லேலூயா. காத்திருப்பு மகிழ்ச்சியை தருகிறது. அடுத்து பார்க்கணும், காத்திருப்பு வந்து மகிழ்ச்சியை தருகிறது. நம்ம காத்திருக்கும் போது விசுவாசத்தின் அளவு பெருகும், அது வந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது நம்ம மகிழ்ச்சியா தானே இருப்போம். அதான் இதுல சொல்லியிருக்காங்க. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1-3 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கல்மேல் மேல் நிறுத்தி என் அடிகளை உயர்த்திப்படுத்தி நமது தேவனை துதிக்க புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். சங்கீதக்காரனாக தாவீதும் காத்திருந்தாரு. சின்ன வயசுலயே அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணாரு. ஆனா அவர் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சுதான் அவர் ராஜாவாவார். அதே போலதான் அவரோட வாழ்க்கையில அநேக கஷ்டங்கள், கர்த்தரிடத்துல அவர் பொறுமையா காத்திருந்தனாலதான் அவ்வளோ பெரிய ராஜா பதவி அவருக்கு கிடைச்சு. நம்மளும் அப்படிதான், நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம காத்திருக்கணும். இப்போ சின்ன பிள்ளைங்க வந்து எல்கேஜி படிக்கும் போதே நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சா முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சு ஒவ்வொரு கிளாஸா முடிச்சுதான் அந்த பிள்ளை வந்து ஒரு டாக்டர் ஆக முடியும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் பெறணும்னா படிப்படியா தான் நம்ம இது ஆக முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தரிடத்துல நம்ம பொறுமையா காத்திருக்கும் போது அவர் என்ன பண்ணுவாரானா, அவர் வந்து அவர்கிட்ட காத்திருக்கும் போது கர்த்தர் வந்து நமக்கு ஆசீர்வாதத்தால வரக்காக இந்த வசனத்துல சொல்லியிருக்காங்க. சங்கீதம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திரு, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தரிடத்துல நான் பொறுமையா காத்திருக்கிறேன், அவர் என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார், என்னுடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்தார். அதான் இந்த வசனத்துல சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். கர்த்தரிடத்துல வந்து ஒரு ஆசீர்வாதத்தை கேட்போம். நம்ம என்ன நினைப்போம், உடனே ஆசீர்வாதம் கிடைக்கணும், உடனே இந்த நன்மை கிடைக்கணும், நான் ப்ரேயர் பண்ணேன், ஏன் எனக்கு கிடைக்கல, காத்திருந்தேன், இத்தனை வருஷம் நான் காத்திருந்தேன், ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல. நம்ம அப்படி கேட்கும்போது நம்மளை யோசிச்சு பார்க்கணும், என்கிட்ட என்ன குறை இருக்கு ஏசப்பா, நான் என்ன தப்பு செஞ்சேன், எதனால இந்த ஆசீர்வாதம் தடைப்படுது,
நான் என்ன ஏசப்பா மாத்திக்கணும்னு நம்ம கேட்கும்போது கர்த்தர் கண்டிப்பா நமக்கு வெளிப்படுத்தி தருவார். நம்ம இடத்துல என்ன குறை இருக்கு, நம்ம எதை மாத்திக்கணும், இந்த ஆசீர்வாதத்துக்கு தடையா என்ன இருக்குன்னு அவர் வெளிப்படுத்தி தருவார். அதை நம்ம கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமானால் கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தையும் தர வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உயரப்படுத்தினேன். பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி, நம்ம எவ்வளோ பெரிய பாவத்துல விழுந்தாலுமே நம்ம மேல அவர் ஒரு தரிசனத்தை வச்சார்னா, எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலுமே, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலுமே, எவ்வளோதான் நம்ம கர்த்தரை விட்டு பின்மாறி போனாலுமே அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் வச்ச தரிசனத்தை எப்படியாச்சும் நிறைவேற்றுவார். நம்மளை அடி தந்தாச்சும் அவர் தந்த தரிசனத்துல அவர் நமக்காக வச்சிருக்க இதை நமக்கு தருவார். அல்லேலூயா. அண்ணால பார்க்கும்போது அண்ணால என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்துல அழுதாங்க. ஒவ்வொரு நாளும் அழுவாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த பண்டிகைதோடு அவங்க வரும்போது ஒவ்வொரு நாளும் இருந்து அழுவாங்க. அவங்க ஒரு நாள் இருந்து அழும்போது அந்த சர்ச்சோட ஆசாரியர் கேட்கும்போது அவர் கேட்பார், என்ன மது வெறித்து கொண்டா இருக்க அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, இல்லை நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் கர்த்தரிடத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவாரு, நீ விசுவாசத்தோட போ அப்படின்னு. அந்த வார்த்தை தான் அந்த அன்னாள் விசுவாசத்தோட இருந்தா, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ கீழ்ப்படிந்தா, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ விசுவாசமா இருந்தா. நான் கர்த்தரிடத்துல கேட்டேன், அதுக்கப்புறம் அவ துக்கமுகமா இருந்தது இல்லைன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அவ ஒரு மகிழ்ச்சியோட இருந்தா. ஏன்னா அவளுக்கு தெரியும் கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, கண்டிப்பா அதை நிறைவேற்றுவார். கர்த்தர் சாமுவேலை கொடுத்தாரு. அல்லேலூயா. இன்னும் பார்க்கும்போது காத்திருப்பது நம்ம யோசிப்போம், காத்திருப்பதன் மூலம் என்ன ஆசீர்வாதம், காத்திருப்பது நம்ம டைம் தான் வேஸ்ட். இல்லை, நம்ம காத்திருப்பது மூலம் நம்ம டைம் வேஸ்ட் கிடையாது. நம்ம காத்திருப்பது மூலம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்துல நம்ம வளரவும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், அவருக்காக சாட்சியாய் வாழவும் அந்த காத்திருப்பு தான் நம்மளை பயன்படுத்துது. ஒரு காத்திருப்பின் மூலம் எப்பவுமே நமக்கு நான் காத்திருந்திருக்கேன், நான் காத்திருந்தனாலதான் எனக்கு இது வந்துச்சு, அது கிடையவே கிடையாது. நம்ம எவ்வளோ காத்திருக்கிறோம் ஒரு அற்புதத்திற்காக, நம்ம எவ்வளோ காத்திருக்கிறோமோ, எவ்வளோ நம்மளை தாழ்த்துறோமோ, எவ்வளோ அவருக்காக வாழ்றோமோ, எவ்வளோ அவருடைய ஊழியத்தை செய்யறோமோ, ஒரு நாளுமே வீண் போகாது. ஒரு காத்திருப்புங்கிறத பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே காத்திருப்போம். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு மட்டும் எனக்கு உடனே வேணும் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் டிலே ஆகுதுன்னா அது ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதம், நமக்கு பெஸ்டா இருக்கதா அது அவ்வளோ டிலே ஆகுது. ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம அவரிடத்துல பொறுமையா அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தை தியானிச்சு அவருக்காக வாழும்போது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் கர்த்தர் தர வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. காத்திருப்பது பொறுமையும் விசுவாசத்தையும் வளர்க்கிறது. காத்திருக்கிறதன் மூலம் நம்ம விசுவாசத்தின் அளவு வளர்கிறது. எப்படின்னா நம்ம காத்திருக்கும் போதுதான் நமக்கு தெரியும் நம்ம காத்திருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம், அவருக்காக வாழணும்னு நம்ம மனசுல ஒரு எண்ணம் வரும், அவருடைய நாமத்தை சொல்லணும், அவருடைய நாமத்தை பிறருக்கு அறிவிக்கணும் அப்படின்னு உள்ள எண்ணம் வரும்போது அது என்ன செய்யணும்னா அப்படியே ஒரு விசுவாசமா மாறும். நம்ம ஏசப்பா பத்தி பிறருக்கு சொல்கிறவரா மாறும். அந்த காத்திருப்பு வெறுமையா போகாது. நம்ம எவ்வளோ இப்போ வருஷம் கணக்குல காத்திருப்போம். அந்த காத்திருப்பு என்னைக்குமே வெறுமையா போகுது. ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா நம்ம காத்திருக்கிறதுல தப்பே கிடையாது. நம்ம ரேஷன் கடையில போய் காத்திருப்போம், ஹாஸ்பிட்டல்ல போய் காத்திருப்போம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஏன் காத்திருக்க கஷ்டப்படுறோம்? கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். ரேஷன் கடையில ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் ஒரு 2 நாள் 3 நாள் தான் அது நம்ம கையில இருக்கும். ஆனா கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் அப்படி கிடையாது. அவர் தருகிற ஆசீர்வாதம் நித்திய காலமாய் நம்ம கூடயே இருக்கிற ஆசீர்வாதமா தான் இருக்கும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை காத்திருக்கிற வைக்கிறார். அல்லேலூயா. காத்திருப்பது தேவனின் சரியான காலத்தை வெளிப்படுத்துகிறது. இதை பார்க்கும்போது காத்திருப்பது கர்த்தர் நமக்காக வச்சிருக்க காலம். ஒரு விஷயத்த அவர் செய்யணும்னு நினைச்சார்னா அது எந்த காலமா இருக்கலாம், எப்ப வேணாலும் இருக்கலாம். ஒரு இது செய்யணும்னு நினைச்சார்னா கண்டிப்பா செய்வேன். அதுக்கு நம்ம தகுதி உள்ளவங்களா இருக்கிறோமோ இல்லையோ, தகுதி இல்லாதவங்களா இருந்தா அவங்கள தகுதி படுத்தி அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. காத்திருப்பது ஃபர்ஸ்ட் பார்த்தோம், காத்திருப்பதுனால பலன் கிடைக்குது. நம்ம யோசிக்கலாம், காத்திருப்பதுனால என்ன பலன் கிடைக்கும்? காத்திருப்பது நமக்கு கஷ்டம் தான், காத்திருப்பது சோர்வு கொடுக்குது. ஆனா அப்படி கிடையாது. அந்த கழுகு அன்னைக்கு காத்திருந்தனாலதான் அது உயர பறந்து அந்த கழுகை பார்த்தாலே எல்லா மிருகங்களையும் பயரத்தக்க அவ்வளோ பெரிய பெருமையை அந்த கழுகு அது என்ன செஞ்ச, அது காத்திருந்தனாலதான் அது அவ்வளோ பெரிய பெருமை அதுக்கு கிடைச்சிது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு இருந்தாலும் கர்த்தருக்காக இருப்பேன், அவருக்காக வாழுவேன், அவருடைய ஊழியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி காத்திருக்கும் போது எவ்வளோ நிந்தனைகள் வந்தாலும் எவ்வளோ அவமானங்கள் வந்தாலும் எல்லாரும் கேட்பாங்க, நீ தினம் தினம் சர்ச்சுக்கு போறியே, தினம் தினம் அவருக்காக ப்ரேயர் பண்றியே,
உன்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் இருக்கு, உன்னுடைய வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் கிடைச்சுன்னு எல்லாரும் கேட்பாங்க. நம்ம அப்படி கேட்கறதுலயும் நம்ம அவங்கள முறுமுறுக்காம அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்முடைய காத்திருப்புக்கு வந்து ஒரு பலன் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம எவ்வளோ நாள் ஏசப்பா வந்து ஃபுல்லுமே காத்திருக்க வைக்க மாட்டாரு. காத்திருப்புக்கேற்ற பலனை அவர் கண்டிப்பா தருவார். எவ்வளோ வருஷமா இருந்தாலும் ஒரு ஆசீர்வாதத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம்னா இந்த பலனை தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம காத்திருப்பது வந்து பெரிய ஆசீர்வாதத்தை தயார் செய்கிறது. காத்திருப்பது வந்து ஆசீர்வாதம்ங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஆசீர்வாதங்கிறது. ஆனா உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேற, கடவுள் ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதம். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எப்ப வேணாலும் வரும், எப்ப வேணாலும் போறோம். ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படி கிடையாது. ஒருக்கா வந்துச்சுன்னா அது நம்ம கூடயே தான் இருக்கும். அதுதான் இப்போ வந்து பரிசுத்தாவி மாதிரி தான். பரிசுத்தாவி வந்து நம்ம கூட இருக்கும்போது நம்ம என்ன தப்புமே நம்மளால செய்ய விடாது. அதே போலதான் ஆசீர்வாதம். ஒரு ஆசீர்வாதம் நம்ம கையில இருக்குன்னா கடவுள் தார ஆசீர்வாதம் வந்து நம்ம எவ்வளவுதான் அவரை விட்டு போனாலுமே அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளது நம்மகிட்ட தான் இருக்கும். அதான் இந்த இது சொல்லுது. காத்திருப்பது சாட்சியை தருகிறது. காத்திருப்பது வந்து சாட்சியை தருகிறது. நம்ம காத்திருக்கும் போது நம்ம சாட்சி உள்ள ஜீவிதம் வாழ்கிறோமா? சும்மா காத்திருக்க கூடாது. நான் காத்திருந்தேன், விசுவாசமா இருந்தேன், நான் மருந்தெடுக்கல, அவருடைய எல்லா நாளும் சர்ச்சைக்கு போறேன், அது காத்திருப்பு கிடையாது. நம்ம என்ன கிரயம் கொடுக்குறோம், கர்த்தருக்காக என்ன செய்யறோம், கர்த்தருக்காக எப்படி வாழ்கிறோம், அவருடைய வார்த்தையை நம்ம பிறருக்கு சொல்கிறவரா இருக்கிறோமா, அவருக்காக நம்ம எப்படி கனி கொடுக்கிறோம், அதான் காத்திருப்பேன். காத்திருக்கிறோம், நான் மருந்தெடுக்க மாட்டேன், நான் விசுவாசமா இருக்கேன் அப்படியே சொன்னா இல்ல. காத்திருப்பு நம்ம எப்படி காத்திருக்கிறோம். ஒரு இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீதை பார்க்கும்போது அவர் எப்படி காத்திருந்தாரு, கர்த்தரை துதிச்சாரு, கர்த்தரை பாடினார், அவரை மகிமைப்படுத்தினாரு, அவ்வளோ அவமானத்தையும் தாங்கினார், அவ்வளோ நிந்தனையை தாங்கினார். நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். காத்திருப்பது வந்து சும்மா கிடையாது. நம்ம கர்த்தருடைய சமூகத்துல அவருக்காக வாழும்போது, அவருக்காக நம்ம வைராக்கியமா எழும்பும் போது, கர்த்தரிடத்துல காத்திருக்கும் போது, அவருடைய ஊழியத்தை செஞ்சு, அவருடைய சபையில வந்து அவருக்காக வாழும்போது, அவருடைய ஊழியத்தை செஞ்சு அவருக்காக நம்ம கனி கொடுக்கும் போதுதான் கர்த்தர் ஆசீர்வாதத்தால வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. காத்திருப்பது வந்து நம்ம உலக பிரகாரமா பார்க்கும்போது அது வந்து ஒரு சோர்வு தான். ஆனா ஆவிக்குரிய பிரகாரமா பார்க்கும்போது காத்திருப்பு வந்து ஒரு புது பலனை தருகிறது. நமக்கு ஃபர்ஸ்ட் கழுகு பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து ஆபிரகாம் பார்த்தோம், லாசரு பார்த்தோம், யோசேப்பு பார்த்தோம், அன்னாள் பார்த்தோம். எல்லாருமே காத்திருந்துதான் புது பலன் அடைஞ்சாங்க. எல்லாருமே வந்து சும்மா காத்திருக்கல. கர்த்தர் கொடுத்த தரிசனத்துக்காகவும், அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காகவும், அவர் கொடுத்த வார்த்தைக்காகவும் தான் எல்லாரும் காத்திருந்தாங்க. அவர் இது செய்வாருன்னு சொன்னாரு, கண்டிப்பா செய்வாருன்னு உள்ளது சொல்லிதான் அவங்க காத்திருந்தாங்க. ஆனா அவங்க சும்மா காத்திருக்கல. அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து அவங்க காத்திருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில காத்திருக்கணும்னா உலக பிரகாரமான காத்திருப்பு வேற, ஆவிக்குரிய பிரகாரமான காத்திருப்பு வேற. நம்ம எந்த காத்திருப்பு இருக்கும்? உலக பிரகாரமான காத்திருப்பு காத்துட்டு நம்ம சொல்லுவோம், நான் காத்திருந்திருக்கேன், இவ்வளோ வருஷம் காத்திருந்தேன், எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு நம்ம சொல்லலாம். ஆனா அது கிடையாது. நம்ம ஆவிக்குரிய பிரகாரம் கர்த்தரிடத்துல எப்படி காத்திருக்கிறோம், அவருக்காக எப்படி நம்ம காத்திருக்கிறோம்ன்றதுதான் பார்க்கணும். அல்லேலூயா. இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரேசப்பா, 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 ஸ்தோத்திரேசப்பா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கர்த்தர் தருகிறேசப்பா. யாவர் ஒரு நிமிடம் இருந்த இடத்துல கண்களை மூடி கர்த்தரிடத்துல ஒரு மனதோடு கேட்போம். ஏசப்பா, வருஷம் கணக்குல உமக்காக காத்திருக்கிறேன் ஏசப்பா, இந்த ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறேன் ஏசப்பா, இந்த நன்மை என்னுடைய வாழ்க்கையில வேணும் ஏசப்பா அப்படி சொல்லி காத்திருக்கிறவங்க உங்க வலது கையை உங்க நெஞ்சில வச்சு யாவர் ஒரு மனதோடு கர்த்தரிடத்துல கேட்போம். ஹல்லேலூயா ஏசப்பா. எதற்காக ஏசப்பா உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ ஏசப்பா, எந்த ஆசீர்வாதத்துக்காக அவங்க காத்திருக்கிறாங்களோ ஏசப்பா, ஒரு பலவீனத்தில் விடுதலைக்காக காத்திருக்கிறார்களோ ஏசப்பா, அவங்களுக்கு ஏசப்பா ஒரு பரிபூர்ண இதை கொடுங்க ஏசப்பா. ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு ஏசப்பா ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரேசப்பா, ஸ்தோத்திரேசப்பா. ஒரு பிள்ளைகளே ஏசப்பா நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரேசப்பா, ஸ்தோத்திரேசப்பா. ஹல்லேலூயா ஏசப்பா. ஸ்தோத்திரேசப்பா, ஸ்தோத்திரேசப்பா. ஒரு பிள்ளைகளை உம்முடைய கர்த்தர் தருகிறேன் ஏசப்பா. ஸ்தோத்திரேசப்பா. ஒரு ஏசப்பா எந்த ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறார்களோ ஏசப்பா, அவங்க ஏசப்பா அவங்க என்ன விருப்பத்தை நிறைவேற்றுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரேசப்பா, ஸ்தோத்திரேசப்பா. குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவான். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவான். பொய் சொல்லாது நிச்சயம்
அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறுவரை காத்திருப்பேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறுவரை காத்திருப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா குறித்த காலத்திலே ஏசப்பா தரிசனம் நிறைவேற்றி சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளே ஏசப்பா நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. நீங்க கொடுத்த தரிசனங்கள் நிறைவேற கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு ஏசப்பா ஆசீர்வாதமா இருக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த வார்த்தையின் மூலம் ஏசப்பா ஒவ்வொருவருக்கு ஏசப்பா பிரயோஜனம் உள்ளதா அமைதி கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. எத்தனையோ பிள்ளைகள் ஏசப்பா பலவீனங்களோடு ஏசப்பா வருஷங்களாக ஏசப்பா காத்திருந்திருப்பாங்க ஏசப்பா. உங்கள் பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ஏசப்பா. எத்தனையோ பிள்ளைகள் ஏசப்பா ஒரு திருமணத்திற்காக காத்து கொண்டு இருப்பாங்க ஏசப்பா. அவங்களுக்கு ஏசப்பா ஒரு நல்ல திருமணத்தை அமைத்து கொடுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த வார்த்தை ஏசப்பா உங்களுக்கு பயனுள்ளதா அமைய நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்க. குற்றம் குறைகளை எல்லாம் நீங்க தொழில் ஜெயிக்கிறோம் தப்புனே. ஆமென்.